தனுஷ் நடிப்புல கடைசியா வெளியான அவருடைய 50வது படமான ராயன் படுதோல்வியை சந்திச்சிருக்கு. தற்போது சேகர் கமுல்லா இயக்கத்துல குபேரா படத்துல நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய அவர் அடுத்ததா இட்லி கடைங்கிற படத்தை இயக்கி நடிச்சிட்டு வராரு. இந்த படங்களுக்கு பிறகு ஏகப்பட்ட படங்களை அவர் கையில வச்சிருக்காரு. அதுல ஒண்ணுதான் மாரி செல்வராஜ் கூட இணையக்கூடிய படம். இந்த சூழல்ல இந்த படத்தினுடைய கதை குறித்து புதிய தகவல் ஒண்ணு வெளியாகிருக்கு. கோலிவுட்னுடைய முக்கிய நடிகர்கள்ல ஒருத்தர் தான் தனுஷ். நடிப்பு மட்டுமல்லாம இயக்கம், பாடல்கள் பாடுறது, எழுதுறது, தயாரிப்புன்னு பல ஜானர்கள்ல தன்னை நிரூபிச்சுக்கிட்டே வராரு. முதல்ல அவர் பவர் பாண்டி படத்தை இயக்கியிருந்தார். அடுத்ததா ராயன் படத்தை இயக்கினார். அந்த படம் அவருடைய 50வது படம்னு குறிப்பிடத்தக்கது. பெரிய எதிர்பார்ப்போட படம் வெளியானாலும் ராயன் படுதோல்வியை சந்திச்சிருந்தது. தோல்வி மட்டுமில்லாம கடுமையான ட்ரோல்களையும் அந்த படம் சம்பாதிச்சு இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ராயன் படத்துக்கு பிறகு சேகர் கமுல்லா இயக்கத்துல குபேரா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இதுல அவர் கூட ரஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடிக்கிறாங்க. குபேராவை முடிச்சிருக்கக்கூடிய அவர் இட்லி கடைங்கிற படத்தை இயக்கி நடிச்சிட்டு வராரு. இதுல அவருக்கு ஜோடியா நித்யா மேனன் நடிச்சிட்டு இருக்காங்க. அருண் விஜயும் முக்கியமான ரோல்ல ஏற்றிருக்காரு. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அஜித்துடைய குட் பேட் அக்லி படத்துக்கு போட்டியா இட்லி கடை ரிலீஸ் ஆக இருக்கு. தமிழ் சினிமால தற்போதைக்கு ஒரு ஹீரோ கிட்ட அதிக படங்கள் இருக்குது அப்படின்னா அது தனுஷ் கிட்ட தான். இட்லி கடை படத்துக்கு பிறகு ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. படத்தினுடைய பூஜை சமீபத்துல தான் போடப்பட்டிருந்தது. இந்த படம் தவிர்த்து இளையராஜாவினுடைய பயோபிக், ஆனந்த் எல்ராய் இயக்கத்துல ஒரு ஹிந்தி படம், ஹாலிவுட்ல ஒரு படம், மாரி செல்வராஜ் இயக்கத்துல ஒரு படம்னு படு பிஸியா இருக்காரு. தனுஷுடைய லைன் அப்கள்ல மாரி செல்வராஜ் கூட அவர் இணைய இருக்கக்கூடிய படத்தின் மேல எதிர்பார்ப்பு அதிகமாகிருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏற்கனவே கர்ணன் படத்தை கொடுத்தாங்க. அந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு உருவாக்கி இருந்தது. கலைப்புலி எஸ் தானு தயாரிச்சிருந்த இந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் சக்கப்போடு போட்டிருந்தது. இந்த நிலையில இவங்க 2 பேரும் இணைய இருக்கக்கூடிய படம் பத்தின இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது அவங்க சேர இருக்கக்கூடிய படத்தினுடைய கதை குறித்த பேச்சுக்கள் எழுந்திருக்கு. அதன்படி 1970களில் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சுதான் இந்த படம் உருவாக இருக்காம். எந்த சம்பவம்ங்கிறது பத்தின விவரங்கள் வெளியாகல. இதுக்கிடையில மாரி செல்வராஜ் விக்ரமுடைய மகன் துருவ வச்சு பைசன் என்ற படத்தை இயக்கிட்டு வராரு. இது கபடியை மையமா வச்சு உருவாக்கப்படுது. இந்த படத்தை முடிச்சுட்டு தனுஷ் பட பணிகளை அவர் தொடங்குவார்னு எதிர்பார்க்கப்படுது.